அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம். எபேசியர் 1:5. இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் இங்கே ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக்கிக் கொள்ள விரும்பி தம் ஒரே பேரான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அன்பினால் முன்குறித்து வைத்திருக்கின்றார். நாம் விரும்பியதால் கிறிஸ்தவர்கள் ஆகவில்லை. கடவுள் விரும்பியதால் தான் நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். எப்போதும் ஆண்டவரின் பிள்ளைகளாக நிலைத்திருக்க முயற்சிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 111. எண்ணிக்கை 9 எழுதி முடிச்சார். 2ஆம் பாஸ்கா நெருப்பு மேகம் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி வந்த 2ஆம் ஆண்டு 1 மாதம் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அவர் கூறியதாவது: இஸ்ரேல் மக்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் பாஸ்காவை கொண்டாடட்டும். இம்மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதில் குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை கொண்டாடுவீர்கள். அதன் எல்லா விதிமுறைகளின்படியும் எல்லா ஒழுங்குகளின்படியும் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும். அவ்வாறே பாஸ்காவை கொண்டாடும்படி மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறினார். அவர்கள் 1 மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதில் சீனாய் பாலை நிலத்தில் பாஸ்காவை கொண்டாடினார்கள். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஒருவனின் பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டதை முன்னிட்டு சிலர் அந்நாளில் பாஸ்காவை கொண்டாட முடியவில்லை. அவர்கள் அந்நாளில் மோசேயிடமும் ஆரோனிடமும் வந்தனர். அந்த ஆட்கள் மோசேயிடம், ஒருவனின் பிணத்தை தொட்டதால் நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கான காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்த இஸ்ரேல் மக்களிடையே நாங்கள் மட்டும் ஏன் விலக்கப்பட வேண்டும் என்று கேட்டனர். அவர் அவர்களிடம், உங்களை பற்றி ஆண்டவரிடம் கட்டளை என்னவென்று நான் கேட்டறியும் வரை பொறுத்திருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், உங்களிலும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளிலும் எவனாவது ஒரு பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருந்தால் அல்லது நெடும் பயணத்தில் ஈடுபட்டிருந்தால் அவனும் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட வேண்டும். 2ஆம் மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதிலே அவர்கள் கொண்டாட வேண்டும். அவர்கள் புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அதை உண்பார்கள். அவர்கள் காலை வரை எதையும் மீதி வைக்கவோ அதன் எலும்பு எதையும் முறிக்கவோ கூடாது. எல்லா விதிமுறைகளின்படியும் அவர்கள் பாஸ்காவை கொண்டாடுவார்கள். ஆனால் ஒருவன் தீட்டுப்படாதிருந்தும் பயணத்தில் ஈடுபடாதிருந்தும் பாஸ்காவை கொண்டாடாது ஒதுங்கியிருந்தால் அவன் தன் மக்களிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் அவன் ஆண்டவருக்கு உரிய காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்தவில்லை. அந்த ஆள் தன் பாவ பழியை சுமப்பான். உங்களோடு தங்கியிருக்கும் வேற்றினத்தவன் ஒருவன் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட விரும்பினால் பாஸ்காவின் விதிமுறைகள் ஒழுங்குகளுக்கு ஏற்ப அவன் செய்ய வேண்டும். வேற்று நாட்டவனுக்கும் சொந்த நாட்டவனுக்கும் இருக்க வேண்டியது ஒரே விதிமுறையே. திருவுறைவிடம் எழுப்பப்பட்ட நாளில் மேகம் திருவுறைவிடத்தை, அதாவது உடன்படிக்கை திருவுறைவிடத்தை மூடியது. அது திருவுறைவிடத்தின் மேல் மாலை முதல் காலை வரை நெருப்புமயமாயிருந்தது. இது தொடர்ந்து நிகழ்ந்தது. மேகம் மூடியது, இரவில் நெருப்புமயமாயிருந்தது. கூடாரத்தின் மேலே இருந்து மேகம் எழும்பி சென்றபோது இஸ்ரேல் மக்கள் புறப்படுவர். மேகம் தங்கியிருந்த இடத்தில் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறக்குவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டனர். ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கினர். மேகம் திருவுறைவிடத்தின் மேல் தங்கியிருந்த நாளெல்லாம் அவர்களும் பாளையத்தில் தங்கியிருந்தனர். மேகம் திருவுறைவிடத்தின் மேல் பல நாட்கள் தொடர்ந்திருந்த போது கூட இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர். அவர்கள் புறப்படவில்லை. சில வேளைகளில் மேகம் திருவுறைவிடத்தின் மேல் சில நாட்களே இருந்தது. ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்தனர். பின் ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் புறப்பட்டனர். சில நேரங்களில் மேகம் மாலை முதல் காலை வரை தங்கியிருந்தது. காலையில் மேகம் எழும்பி சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர். பகலிலோ இரவிலோ மேகம் எழும்பி சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர். 2 நாட்கள் மட்டுமோ 1 மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட நாளோ மேகம் திருவுறைவிடத்தின் மேல் தொடர்ந்து தங்கியிருந்தால் இஸ்ரேல் மக்களும் பாளையத்திலேயே தங்கியிருந்தனர்.
அவர்கள் புறப்படவில்லை. ஆண்டவர் கட்டளையிட்டபடியே அவர்கள் பாளையமிறங்கி ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்றனர். ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர். இவ்வாறு எண்ணிக்கை 9ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜோன்.